இனிமேல் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தேவையே இல்ல. தயவு செஞ்சு கிளம்புப்பா அப்படின்னு இப்ப ஹர்திக் பாண்டியா அவர மும்பை இந்தியன்ஸ் அணியில இருந்து கேப்டனாகவும், அதேபோல ஸ்குவாட்ல இருந்தும் நீக்கப்பட்டிருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறமா அடுத்ததா வந்த சூரியகுமார். சூரியகுமார் வந்ததுக்கு அப்புறமா இத்தனை நாட்களாக எனக்கு வலிக்குது, வலிக்குது அப்படின்னு இன்ஜூர்ல இருந்த ரோஹித் சர்மா அதிரடியாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கம்பேக் குடுத்திருக்காரு. கம்பேக் குடுத்தது மட்டும் இல்லாம, இன்னைக்கு ரோஹித் சர்மா அடிச்சாரு பாருங்க அடி. இதுவரைக்கும் ரோஹித் சர்மா அவர்கிட்ட பார்க்காத பயங்கரமான, கொடூரமான அடிய இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வெளிப்படுத்தி ஒரு த்ரில்லரான மேட்சாக கடைசி வரைக்கும் ஆட்டம் பரபரப்பாக நடந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு அசத்தலான வெற்றியை இந்த மேட்ச்சில் அடைகிறாங்க. அதுவும் எப்படின்னா, இந்த ஒரே வெற்றியால் அவங்க இழந்த அந்த பிளே ஆஃபுக்கான வாய்ப்பை சற்றே இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வைக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். அதே போல் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த வாய்ப்பையுமே லக்னோ அணி அவங்க இழந்து புள்ளிப்பட்டையிலையும் 10வது இடத்துக்கு தள்ளப்பட்டு மோசமான நிலைமைக்கு லக்னோ அணி அவங்களும் தள்ளப்படுறாங்க. அப்படி இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், ரோஹித் சர்மா அவருடைய அதிரடியான ஆட்டம், பும்ரா அவருடைய அற்புதமான போலிங், முக்கியமாக ஹர்திக் பாண்டியா ஏன் வெளியே போனார், எப்படி சூரியகுமார் யாதவ் அவர் கேப்டன் ஆனார், கேப்டன் ஆனதுக்கப்புறமா எப்படி இன்னைக்கு ரோஹித் சர்மா மேட்ச்சில் விளையாண்டார் அப்படிங்கிற முழு ஆட்டம் ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ பார்த்துடலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த தொடரில் பொறுத்த வரைக்கும் துவக்கத்தில் ஒரு 2 ஆட்டம் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போட்டுன்னு எல்லா ஆட்டமும் ஜெயிக்க முடியாமல் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வராங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா அவர் சரியாக கேப்டன்சி பண்ணலை அப்படிங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும், ரோஹித் சர்மா அவர் இன்ஜூரில் இருக்கார். ஓப்பனிங் இடத்துல இருந்தே தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பனரான இடத்துல ரோஹித் சர்மா இல்லாததால் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க இந்த தொடரில் தோற்ற பல ஆட்டங்கள் ரோஹித் அவர் இல்லாமல் மிஸ் பண்ண ஆட்டங்கள் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியை வழி நடத்துகிறாரு. ரோஹித் சர்மா அவரும் இன்ஜூரில் இருந்து வந்த பாடில்லை. சூரியகுமார் யாதவ் அவரும் பார்த்தீங்கன்னா மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான். பத்தாக்குறைக்கு பும்ரா அவரும் எந்த ஒரு வகையிலையுமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பலன் கொடுக்குற மாதிரி விளையாடவே இல்லை. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா டாஸ் போடுறப்ப ஹர்திக் பாண்டியா அவர் வரல. சூரியகுமார் யாதவ் அவர் தான் டாஸ் போடுறதுக்கே வராரு. வந்ததுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா அவருக்கு இன்ஜூருங்க, அதனால் இன்னைக்கு நான் தாங்க டீமை லீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் போட்ட சூரியகுமார் பார்த்தீங்கன்னா டாஸ் எடுத்தோடனே ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு லக்னோ அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. லக்னோ அணி பக்கம் மிச்சல் மார்ஷ், இங்கிலீஷ் 2 பேருமே ஓப்பனராக வராங்க. இங்கிலீஷ் 13 ரன்னுக்கே அவுட் ஆகிறாரு. ஆனால் மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அடிக்கிறாரு, கிடுன்னு ரன்னை உயர்த்துறாரு. அதே போல் நிக்கோலஸ் பூரன் இந்த தொடரில் அவர் எப்படி மோசமாக விளையாண்டாரு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு இன்னைக்கு நிக்கோலஸ் பூரன் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சத்தியமாக புரியல. உள்ளே வந்ததுமே ஒட்டுமொத்த கொடூரமான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா போடுற எல்லா பாலையுமே சிக்ஸருக்கு தூக்கி கலாசுறாரு. ஒரே ஒரு 4 மட்டுமே அடித்த நிக்கோலஸ் பூரன் 8 சிக்ஸர்களை பறக்க விட்டுருக்காரு. பத்தாக்குறைக்கு 300 ஸ்ட்ரைக் ரேட்டில் 21 பந்துக்கு 63 ரன் எடுத்து கொஞ்ச நேரம் தான் விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு புயல் அடிச்சுட்டு போன மாதிரியான ஆட்டத்தை நிக்கோலஸ் பூரன் வெளிப்படுத்திட்டு போயிட்டாரு. அவர் 63 ரன் எடுத்து போன அந்த கையோடைய பின்னாடியே பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் அவரும் பாவம் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க முடியல, 44 ரன்னுக்கு வெளியேறினார். அதுக்கப்புறமா ரிஷப் பண்ட், எடம் மார்க்ரம் பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்ச நேரம் ரன்னை நல்லா உயர்த்துவாங்க அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல் இன்றைக்கும் ரிஷப் பண்ட் மோசமான பேட்டிங், 15 ரன்னுக்கே அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா வந்த ரகுவன் 11 ரன் தான் எடுக்கிறாரு. ஆனால் கடைசி நேரத்தில் ஹிட்மேன் சிங் பார்த்தீங்கன்னா இறங்குறாரு. 31 பந்து ஃபேஸ் பண்ணாலும் 40 ரன் ஒரு நல்ல ஃபினிஷிங்கை லக்னோ அணிக்கு கொடுக்குறாரு. அதே போல் இன்னொரு பேட்ஸ்மேனான ஏடம் மார்க்ரம் அவரும் ஒரு 31 ரன் எடுக்க கடைசியாக 20 ஓவருக்கு 228 அப்படிங்கிற ஒரு செம்மையான நல்ல ஸ்கோரை லக்னோ அணி எடுக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க இப்போ இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய டார்கெட்லாம் எப்படி சேஸ் பண்ணுவாங்க, லக்னோ அணி ஜெயிச்சிருவாங்க இந்த மேட்ச்சில் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்டத்துக்கு உள்ள கம்பேக் கொடுத்துருக்க நம்ம ரோஹித் சர்மா ஓப்பனராக இறங்குறாரு. அதே போல் யார் கூட இறங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிகல் அவர் கூட இறங்குறாரு. 2 பேருமே விளையாடுறாங்க. எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ அணி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. போடுற எல்லா பாலையுமே தூக்கி சிக்ஸருக்கும் 4க்கும் கடாசுறாங்க. முக்கியமாக ஒரு பக்கம் ரோஹித் சர்மாவுக்கு ஸ்ட்ரைக் வந்தால் இவர் அடிக்கிறாரு, அந்த பக்கம் ரிக்கலுக்கு ஸ்ட்ரைக் வந்தால் அவர் அடிக்கிறாரு. 2 பேருமே வானவேடிக்கை சிக்ஸர்களை அடுத்தடுத்துன்னு காட்டி தாறுமாறாக ரொம்ப ஸ்பீடாக உயர்த்துறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோரை. இதனால் பேக் டு பேக் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துன்னு 50யை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 50யை கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோர் ரொம்ப சீக்கிரமாக அந்த 100 ரன்னை கடந்து 10 ஓவர்லேயே கிட்டத்தட்ட 140க்கும் அதிகமான ரன்னை ரீச் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. ஆனால் எதிர்பாராத விதமாக ரிக்கல் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு பார்த்தா 83 ரனில் அவுட் ஆகிறாரு. அவர் அவுட் ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதிரடியாக விளையாண்டார் ரோஹித் சர்மா. அவரும் ரன்னை
ஸ்பீடாக உயர்த்தினார். ஆனாலுமே ரோஹித் சர்மா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சை கொடுத்து 84 ரனில் அவுட் ஆகுறாரு. ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு கம்பேக் கொடுத்துருக்க ரோஹித் சர்மா என்னடா பெருசாக அடிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக இந்த ஆண்டு ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தேவையான அந்த மொமெண்டமை ஒத்த ஆளாக ரோஹித் சர்மா நின்று இன்னைக்கு சிறப்பான சம்பவத்தை செஞ்சு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த இடத்துலயே இவங்க 2 பேரும் அவுட் ஆகிறப்பவே ஏறக்குறைய மும்பை இந்தியன்ஸ் அணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 10 ஓவருக்கு ஒரு 80 ரன் அடிக்கிற மாதிரி தான் டார்கெட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வந்த திலக் வர்மா பார்த்தீங்கன்னா 11 ரன் தான் எடுத்தார். சூரியகுமார் யாதவ் அவர் கூட 12 ரன் தான் எடுத்தார். ஆனாலுமே இந்த அடுத்தடுத்த விக்கெட்டுகள் இம்பேக்ட் பெருசாக மும்பை இந்தியன்ஸ் அணியை பாதிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நமன் வில்ஜாக் இவங்க 2 பேருமே விளையாடுறாங்க. ரன் ரேட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொற்பமாக குறைஞ்சி போச்சு. கடைசி 2 ஓவருக்கெல்லாம் ஒரு 15-14 ரன் தான் டார்கெட்டாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராகவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே 10 ஓவர்லேயே மேட்சை ஏறக்குறைய முடிச்சு விட்டு ரொம்ப ஈஸியான வெற்றியை பின்னாடி வர்றவங்க அடைஞ்சு ரொம்ப கஷ்டப்படாத ஒரு வெற்றி மும்பை இந்தியன்ஸ் அணி அடைகிற மாதிரியான ஒரு மேட்சை செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் விக்கெட் கொஞ்சம் விழுந்தாலுமே ஈஸியாக டார்கெட்டை ரீச் பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு வழியாக தோல்வியில் இருந்து மீண்டு இந்த ஆட்டத்தில் வெற்றி அடைகிறாங்க. ஸோ இந்த ஆட்டத்தின் வெற்றி இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க கீழே இருக்காங்க 8-9 அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களால இப்போ இந்த ஆட்டத்தின் வெற்றியின் மூலயமா 9வது இடத்துலையே இருக்காங்க. ஆனாலுமே மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க சுத்தமாக பிளே ஆஃப் வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மும்பை ரசிகர்களுக்கு ஏதோ கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் மேலே இருக்கிற எந்த டீமும் பார்த்தீங்கன்னா இன்னும் 14 புள்ளிகளை கடக்கல. ஸோ அதிகபட்சம் மும்பை இந்தியன்ஸ் அணி பாயிண்ட்ஸ் டேபிளில் 14 புள்ளிகள் எடுக்க முடியும். அப்படிங்கிறதால அந்த பிளே ஆஃபுக்கான ரேஸில் ஏதோ மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் அலைவில் இருக்காங்க. ஆனால் லக்னோ அணி அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் 9 ஆட்டம் விளையாண்டு 4 புள்ளிகளோடு தான் இருக்காங்க. ஆனால் ரன் ரேட் தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை விட கண்ணா பின்னான்னு அடி வாங்கி ரொம்ப பெரிய அளவில் லக்னோ அணி மைனஸ் ரன் ரேட்டில் இருக்காங்க. அப்படிங்கிறதால நிச்சயமாக லக்னோ அணி அவங்க பிளே ஆஃப் ரேஸுக்கு உள்ளே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் அணியில் விளையாடலை. ஏன்னு கேட்டால் அவருக்கு இன்ஜூர் அதனால் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா அவர் திடீர்னு ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி நம்ம சிஎஸ்கேவுக்கு எதிராக பேக் டு பேக் 2 ஆட்டம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்தடுத்துன்னு வெற்றி முகத்துக்கு திரும்ப முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க மும்பை இந்தியன்ஸ் அணி இப்போ கரெக்டாக ஹர்திக் பாண்டியா வெளியே போகிறாரு, அதே மேட்ச்சில் ரோஹித் சர்மா உள்ளே வராரு. அப்படிங்கிறப்ப இது 2மே கம்பேர் பண்ணி பார்த்து ரொம்ப பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில் இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்கள் அற்புதமாக செயல்பட்டிருக்காங்க. போலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கு. ஆனாலுமே பும்ரா கொஞ்சம் டீசெண்டாக போலிங் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவருடைய பேட்டிங் இத்தனை நாட்கள் கழித்து வந்த ரோஹித் சர்மா என்னடா அடிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய மொத்த ஃபார்மையுமே பயங்கரமாக வெளிப்படுத்தி விட்டுட்டார். கிட்டத்தட்ட 84 ரன்கள் ரோஹித் சர்மா அடித்து இந்த ஆட்டத்தின் அற்புதமான இன்னிங்ஸை வெளிப்படுத்திட்டு தான் ரோஹித் சர்மா அவர் அவுட் ஆயிருந்தார். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியா அவரை தவிர்த்துட்டு பார்க்குறப்ப பழைய மும்பை இந்தியன்ஸ் அணியை பார்த்த மாதிரி தான் இன்றைக்கி ஆட்டத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஹர்திக் பாண்டியா போயிட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் அணி செம்மையாக விளையாண்டு இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. இதை பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியா அவர் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குற எல்லாருக்குமே யோசிக்க தோணுது. அப்படின்னா ஹர்திக் பாண்டியா அவர் இருக்கிறப்ப உண்மையாகவே மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்கள் அவங்க எல்லாருமே ஹர்திக் பாண்டியா அவரை பிடிக்காததால் தான் தொடர்ந்து மோசமாக விளையாண்டாங்களா, தோல்வி அடைஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வியும் மனசுக்குள்ளே எழதான் செய்யுது. ஸோ இதெல்லாத்த பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.